விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ஏராளமான தொண்டர்கள் பேரணியில் பங்கேற்று தற்போது பேரணி சென்று கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தடையை மீறி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரணி தற்போது எந்த இடத்தை சென்றடைந்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். பேரணியை பொறுத்தவரை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தினுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்திருந்த பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கேப்டன் ஆலயம் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய விஜயகாந்தின் நினைவிடம் வரை செல்லுவதற்கு தேமுதிக சார்பில் சென்னை பெருநகர காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் அந்த சாலை பகுதியில் வழக்கமாக பேரணி போன்ற ஊர்வலங்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை, போக்குவரத்து முக்கியத்துவம் கருதி. வழக்கமாகவே அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்ற காரணத்தால், குறிப்பாக அந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் கிட்டத்தட்ட தாம்பரம் வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்ற சூழலில் அனுமதி வழங்குவது கிடையாது காவல்துறையினர். எனவே இந்த பேரணிக்கும் காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அனுமதி வழங்கவில்லை. என்றாலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டிப்பாக பேரணியாக சென்றுதான் மரியாதை செலுத்துவோம் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி தேமுதிக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் இன்று அதிகாலை முதலே கோயம்பேடு பகுதியில் குவிய தொடங்கியிருந்தார்கள். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தினுடைய வருகையை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருந்த நிலையில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையிலும் பேரணி செல்ல முற்படாத வகையிலும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் பல்லாயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் திரண்ட நிலையில் அவர்கள் காவல்துறையினரின் தடுப்புகளையும் மீறி ஏறி குதித்து சாலை பகுதியில் ஓடி சென்றார்கள். தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்திருந்த அந்த தேர்தல் ஆணைய கட்டணம் வரை இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பகுதியையும் ஓடி சென்று அவர்கள் ஆயிரக்கணக்கில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தினுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். கடந்த ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் அந்த பகுதிக்கு வருகை தந்தார். ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்களும் திரண்டு அவரோடு தற்போது இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். காவல்துறையினர் அனுமதி தராத சூழலிலும் தற்பொழுது இந்த பேரணி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அதே நேரம் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் வருகை தந்து விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி செல்கின்றார்கள். விஜயகாந்தை பொறுத்தவரை பல்வேறு தளங்களில் தலை சிறந்த ஒருவராக திகழ்ந்தவர். திரைத்துறை, அரசியல் துறை என்று பல துறைகளிலும் விஜயகாந்துக்கு என்று இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் ஊர்வலத்தில் பலரும் பங்கேற்பார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று விஜயகாந்தை பொறுத்தவரை அனைத்து அரசியல் கட்சிகளாலும் மதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தவர். கடந்த ஆண்டு இதே நாளில் விஜயகாந்த் மறைந்த பொழுது தமிழக முதலமைச்சர் உட்பட தேமுதிகவோடு கடந்த காலங்களில் கூட்டணியில் இல்லாத அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கூட அனைவரும் வருகை தந்து விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் கடந்த ஆண்டு இதே போன்று மரியாதை செலுத்தியிருந்தார்கள். தற்பொழுது முதல் ஆண்டு நினைவு அஞ்சலி கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையிலும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு கட்சிகளில் இருந்தும் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் விஜயகாந்தினுடைய மகன் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், அதே போன்று விஜயகாந்தனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய LK சுதீஷ் உள்ளிட்டவர்கள் அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து நேரில் அழைப்புதல் வழங்கியிருந்தார்கள். விஜயகாந்தின் இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நேரில் சந்தித்து அதற்கான அழைப்புதலை வழங்குவதற்கான முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் தேமுதிக இருக்கக்கூடிய சூழலிலும் அதிமுக கூட்டணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இன்று கேப்டன் கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்தினுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகின்றார்கள். சற்று முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை தந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருந்தார். அதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் வருகை தந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி சென்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு துணை நடிகர்கள் என்று பலரும் தற்போது வருகை தர தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேடு தொடங்கி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தேமுதிக தொண்டர்கள் நிறைந்து காணப்படுகின்றார்கள். தேமுதிக தொண்டர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து இந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் பேரணியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்தினுடைய மகன் உட்பட அனைவரும் கருப்பு சட்டையில் வந்துள்ளனர்.